இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் தொடரும் அரசியல் பரபரப்பு. புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள். சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலி. மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் வைத்தியலிங்கம். ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கினார் ரங்கசாமி. விரைவில் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் புதுச்சேரியில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கியமான கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட்டன. குறிப்பாக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியில் கட்சிக்குள் இரண்டு தரப்புக்குள் உருவாகியுள்ளன. ஒரு தரப்பு ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் மற்றொரு தரப்பு அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த உள்கட்சி குழப்பம் தீவிரமடைந்த நிலையில் எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து பாதுகாப்பாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு சொகுசு ரிசார்ட்டில் OS மணியன், SM சுகுமார், தளவாய் சுந்தரம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சுமார் 24 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 46 அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் அவர்களில் 24 பேரை புதுச்சேரியில் தங்க வைக்க எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஏற்பாடுகள் அமைச்சர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்களான CV சண்முகம் மற்றும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களின் ஒருங்கிணைப்பில் ரிசார்ட்டில் அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் அரசியல் நிலைமை உறுதியற்றதாக மாறியுள்ள நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பை பேணவும் எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து அதிமுக ஆட்சியை காப்பாற்றும் நோக்கில் கூவத்தூர் ரிசார்ட்டில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட சம்பவம் மீண்டும் நினைவிற்கு வருகிறது. தற்பொழுது சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. விஜய் தலைமையிலான கட்சிக்கு ஆதரவு வழங்குவது குறித்து ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளே இந்த நடவடிக்கைகளுக்கு காரணமாக பார்க்கப்படுகின்றன. சட்டமன்ற தோல்விக்கு பொறுப்பேற்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் MP வைத்தியலிங்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரும் தோல்வியை சந்தித்தது. நட்பு ரீதியான போட்டி உட்பட 22 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பலர் டெபாசிட் இழந்தனர். இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்ட புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் டெபாசிட் இழந்ததோடு 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் வைத்தியலிங்கம் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க காங்கிரஸ் தலைமை திட்டமிட்ட நிலையில் படுதோல்வி அடைந்ததால் அதனை பொறுப்பு ஏற்று வைத்தியலிங்கம் MP டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். இதுவரை தேர்தலில் தோல்வியை சந்தித்ததில்லை என்கிற பெயர் பெற்ற வைத்தியலிங்கம் இந்த முறை அவருக்கு தோல்வி பெற்றதோடு அவர் தலைமை வகித்த கட்சியும் தோல்வியை சந்தித்ததால் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களாகவே புதுச்சேரி காங்கிரஸில் பல தலைவர்கள் வைத்தியலிங்கத்தின் தவறான வியூகத்தில்தான் கட்சி இந்த அளவிற்கு தோல்வியடைந்ததாக வெளிப்படையாகவே தெரிவித்து வரும் நிலையில் விரைவில் வைத்தியலிங்கத்தின் ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். 15வது சட்டப்பேரவை நேற்று கலைக்கப்பட்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்குவார் என்றும் புதிய ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா கடிதம் வழங்கினார். ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை கூட்டம் முடிந்த பிறகு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவேன் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைக்க தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அய்யனார் கோவில் வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பணிமனை உள்ளே உள்ள உயர் மின்னழுத்த கம்பிகளில் நமது தேசிய பறவையான மயில் அடிபட்டு உயிரிழந்தது. இதனால் ராஜாநகர் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டது.
இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு காவல்துறை, மின்துறை, வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் மின் விநியோகம் சரி செய்யும் பணி மின்துறை ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வனத்துறையினரிடம் உயிரிழந்த மயிலின் இந்திய தேசிய கொடியை போற்றி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். நிகழ்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும், காவல்துறையினரும், வனத்துறையினரும் மற்றும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் உடனிருந்தனர். கூட நில்லுங்கண்ணா, கொஞ்சம் கூட நில்லுங்கப்பா. அடையாங்க பண்ணும், அடையாங்க பாங்க 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 பண்ணும். இல்லை நில்லுங்க கொஞ்சம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட காமராஜர் நகர் தொகுதி மக்கள். காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் சிறப்பான வெற்றியை பெற்றார். இந்த வெற்றி அப்பகுதி மக்களின் நம்பிக்கையையும் அவர் அரசியல் பணிக்கான ஆதரவையும் வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. வெற்றியை தொடர்ந்து காமராஜ் நகர் தொகுதியின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் ஒன்று கூடி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்களே காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்பொழுது அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர் தூவி பூங்கொத்துகள் வழங்கி உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் தொகுதி மக்களின் சேவையே முதன்மை என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய அவர் தேர்தலில் தம்மை ஆதரித்த மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீனிவாச ராமானுஜ தாசர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீனிவாச ராமானுஜ தாசர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஸ்ரீனிவாச ராமானுஜ தாசர் அறக்கட்டளை சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஸ்ரீ பால ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோஜா, சுப்பிரமணியன், கலையரசி, பரத், ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார், கௌதம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் ரவிக்குமார் எம்எல்ஏ வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் ஜிஎன் பாளையம் மற்றும் பகுதிகளுக்கு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரவிக்குமார் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் நன்றி தெரிவித்த ரவிக்குமார் எம்எல்ஏவிற்கு சாக்லேட் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் இனிப்புகள் வழங்கியும் வெகு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் சந்துரு, ஆத்துவாய்க்கால்பேட் சாரதி, கலையரசன், ஐயப்பன், ஆதி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணி மாநில செயலாளர் பொன் ஆறுமுகம் தலைமையில் வேலாயுதம் முன்னிலையில் முத்து என்கிற முத்துகிருஷ்ணன், பொன் அர்ஜுனன், ராஜன், கனகராஜ், வீரமுத்து, வெள்ளிக்கண்ணு, பாஸ்கர், பரசுராமன், வேல்முருகன், வினோத், மதன், ரவி, சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அர்ஜுனன் தபசு விழா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன். புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாள் உபயதாரர்கள், சான்றோர் குல மரபினர், கிராமணியா மற்றும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உபயம் நடைபெற்றது. முன்னதாக காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் முத்தாழ்வராயர் மற்றும் ஆலய வளாகத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து மாலை சுவாமி வீதி உலா மற்றும் வான வேடிக்கைகள் நடைபெற உள்ளது. மேலும் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் தபசு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சான்றோர் குல மரபினர், கிராமணியார் நாடார் மற்றும் 4ஆம் நாள் உபயதாரர்கள், ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற RSS அணிவகுப்பில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு மேற்கொண்டனர். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் தென் மாநிலங்களான பொறுப்பாளர்களுக்கான 20 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையத்தில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக இன்று அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பயிற்சி பெறுபவர்கள் மற்றும் பயிற்சி வழங்குபவர்கள் உள்ளிட்ட மொத்தம் 190 பேர் கலந்து கொண்டனர். அணிவகுப்பில் கலந்து கொண்டவர்கள் பாரம்பரிய RSS உடையோடும் கையில் கம்பு ஏந்தி இசை வாத்தியங்கள் முழங்க நடந்து சென்றனர். அணிவகுப்பு ஊர்வலம் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் இருந்து தொடங்கி கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, சுபாஷ் சந்திரபோஸ் சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி திடலில் நிறைவு பெற்றது. இந்த பயிற்சி முகாம் வரும் மே 15ஆம் தேதி நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனம் வருந்தியதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் ரிசார்ட்டிற்கு புதுச்சேரி அதிமுக MLAவும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் வருகை புரிந்தார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்ததாகவும், அதிமுக ஒரு எஃகு கோட்டை, இதில் எந்த ஓட்டையும் இல்லை என கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கடலில் குதிக்க சொன்னாலும் அவர்கள் குதிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமிதான் அதிமுகவின் கட்சி எல்லாமே என்றும், தலைமை பண்புடையவர்தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என தெரிவித்த அவர், சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளதாக நையாண்டியாக பதிலளித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் தொடரும் அரசியல் பரபரப்பு. புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLAக்கள். சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலி. மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் வைத்தியலிங்கம். ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கினார் ரங்கசாமி. விரைவில் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.